வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, தமிழ்ல இலக்கணம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அழகு 1, 2ன்னு குடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அழகு 4லயும் சரி, 3லயும் சரி, கலைச்சொல்லா இருக்கட்டும், இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. இப்ப அழகு 1ல என்ன பார்க்க போறோம்னா, இலக்கணம். நமக்கு ஒவ்வொன்னா வினைச்சொன்ன எது, வினைமுற்று என்ன, உருவகம் என்ன, பண்புத்தொகை என்ன, அப்படி தனித்தனியாவே கேட்கலாம். இது எல்லாமே நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா, இது எல்லாமே சேர்த்து நம்ம இலக்கண குறிப்புல ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழ படிச்சிருப்போம். ஓகேவா? அத நீங்க என்ன பண்ண போறோம்னா, இது பார்ட் 1 தான். இந்த பார்ட் 1 உங்களுக்கு என்ன கவர் ஆகும்னா, 9த், 10த் கவர் ஆயிரும். பார்ட் 2 இருக்கு. அது வந்து 10த் ஓல்டு சிலபஸ், அப்புறம் 11, 12 சேர்த்தே நான் போட்டுர்றேன். பார்ட் 2 கொஞ்சம் லென்த்தா வரும். இது பார்ட் 1 வீடியோ. இது ஃபுல்லா பாருங்க. இத நீங்க ஃபுல்லா படிச்சாவே 25 மார்க் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. 25ல உங்களுக்கு 5, 6 மார்க் இதுலருந்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால இலக்கண குறிப்ப தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எல்லாமே சேர்த்து நான் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரிங்க சார். எனக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்ப்போம். இது எல்லாமே நான் படிச்சுருவோம். ஒரு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே இடையில சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். நமக்கு அடுக்குத்தொடரை பொறுத்தவரை என்னது? அடுக்குத்தொடர் வந்து பிரிச்சா பொருள் தரும். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதிகபட்சம் 4 வாட்டி வேணா வரலாம். அதிகபட்சம் 4 வாட்டி வேணா வரும். அந்த டான்ஸ். இப்ப பட 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 சட சடன்னா இரட்டை கிளவி சொல்லுவீங்க. பிரிச்சா பொருள் இல்ல. எத்தனை அதெல்லாம் 4 வாட்டி வரலாம் அதிகபட்சம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்றேன். எத்தனை 2 வாட்டி இருக்கு. விட்டு பிரிச்சு பாருங்க. பொருள் தருதுல. அப்ப பொருள் தந்தாவே என்னது? அடுக்கு தொடர். இப்படி வந்தாலே அடுக்கு தொடர். ஓகேவா? 2வது பாருங்க. ஏந்தினா என்னது? வினையெச்சம். ஏந்தி வினையெச்சம். இது எல்லாமே புக்ல உள்ளதுதான். காலமும் முற்று பெற்றனால முற்றுமை. வந்தா லாஸ்ட் வந்துச்சுன்னா ஓகேவா? முற்றுமை. முத்திக்கனி உருவகம். முத்திக்கனினா உருவகம். முத்திக்கனி உருவகம். நான் ஏன் சார் ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு மனசுல ஒரு வாட்டி சொன்னா படாது. டக்குன்னு ஏறாது. 2, 3 வாட்டி சொல்றப்போ உருவகம்னா முத்திக்கனி வந்து உருவகம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். எப்படியும் உங்களுக்கு புக்ல தான் கேட்பாங்க தமிழ்ல. அப்படி கேட்கிற பட்சத்துல இதெல்லாம் மாட்டோம். ஏன்னா புக்ல உள்ளது தானே. அதனால இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. தெல்லமது அப்படின்னா பண்புத்தொகை. தெல்லமதுனா பண்புத்தொகை. குற்றமில்லா. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குற்றமில்லானது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? இப்ப நான் பாருங்க. நானா ஓரெழுத்து ஒரு மொழி தெரிஞ்ச விஷயம் தானே. நானா ஓரெழுத்து ஒரு மொழி பிரச்சனை இல்ல. செவிகள் உணவான செவிகள் உணவான செவிகளுக்கு உணவாக 4ஆம் வேற்றுமை உருபு. சிந்தாமணி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணினா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வெந்து வெம்பி ஏந்தி ஈ ஊ சவுண்ட் வந்தாலே என்ன வச்சுக்கோனா வினையெச்சம். ஈ ஊ சவுண்ட் வந்தாவே என்னது? வினையெச்சம் தான். அப்ப வெந்துன்னு கேட்கலாம், வெம்பின்னு கேட்கலாம், ஏந்தின்னு கேட்கலாம். எது கேட்டாலும் சரி உங்களுக்கு என்னது? வினையெச்சம் தான். மூடு பனி வினைத்தொகை. மூடு பனி வினைத்தொகை பார்த்து வச்சுக்கோங்க. மூடு பனினது வினைத்தொகை. ஆடுங்கிளை ஆடுங்கிளை. ஓகே, ஆடுங்கிளை. இந்த ஆடுங்கிளைனா பெயரெச்சம். மூடு பனினா என்ன பாருங்க? வினைத்தொகை. ஆடுங்கிளைனா பெயரெச்சம். இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிகமா. நீ பாருங்களேன், போன ஒரு சில எக்ஸாம்ல இது வந்திருக்கு. ஆடுங்கிளை, மூடு பனி. ஏன்னா குழப்பமா வைக்கலாம். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. மூதூர் நல்லிசை. மூதூர் நல்லிசை. இது எல்லாமே பண்புத்தொகை. ஈஸியானதுதான். நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தல்லல் இது வந்தாவே என்ன வச்சுக்கோங்க? தொழிற்பெயர். நிறுத்தல் அப்போ தொழிற்பெயர். அமையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்க பாருங்களேன். உம்மு சவுண்டு வெளிப்படையா இருக்கு. வந்து வெளிப்படையா இருந்தா அது எண்ணுமை. வந்து மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை. ஓகேவா? இங்க பாருங்க. நீரும் நீளமும் உடம்பும் உயிரும். அப்போ இது எண்ணுமை வெளிப்படையா இருக்கு. ஆடுபோர் பாருங்க. வினைத்தொகை. மேல என்ன பார்த்தோம்? ஒரு வினைத்தொகை இருந்துச்சுல. மூடு பனி ஆடும்போர் எல்லாமே என்னது? வினைத்தொகை தான். கொடுத்தோர் வினையாளனி பெயர். கொடுத்தோர் என்ன பாருங்க? வினையாளனி பெயர். தோரண வீதியும் தோரண கோட்டையும். இங்க பாருங்க. உம்மு வெளிப்படையா இருக்கா? அப்ப வெளிப்படையா இருந்தா என்னது? எண்ணுமை. காய்குலை அப்புறம் கழுகு, பூக்கொடி, வள்ளி, அப்புறம் வந்து முத்து தாமாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னதுன்னா 2ஆம் வேற்றுமை உருபும். இது வந்து கார்ல ஊ வரும். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. பார்த்து வச்சுக்கோங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு. மாற்று மீன் பரப்பு மீன் கேட்பாங்க. மீன் வந்தாவே ஏவல் வினைமுற்று அப்படின்னு வச்சுக்கோங்க. மாற்று மீன் பரப்பு மீன். ஒரு சில வந்து நம்ம கான்செப்ட் வச்சு செய்ய முடியும். ஒரு சில வந்து
அத நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சில ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருந்தா ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்காம நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. கான்செப்ட் தெரியணும். ஒரு சில வந்து 2மே லிங்க் ஆகுற மாரி இருக்கும். அப்பைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மாற்று மீன், பரப்ப மீன். இப்படி வந்தா என்னது? ஏவல், வினைமுற்று. அடுத்து பாருங்களேன். உருப்பொருள், உரிச்சொற்றொடர். உருப்பொருள்னா உரு வந்தாவே என்னது? உரிச்சொற்றொடர் தான். இங்க பாருங்க. பாங்கறிந்து. பாங்கறிந்துனா 2ஆம் வேற்றுமை உருபு. பாங்கறிந்தனா 2ஆம் வேற்றுமை உருபு. நன்பொருள், தன்மணல், நல்லுரை அப்படின்னாவே பண்புத்தொகை தான். ஏன் நன்மை கூட்டல் பொருள் பிரிப்பீங்களே. அப்போ பண்புத்தொகை. பண்பும் அன்பும், இனமும் மொழியும். என்ன பாருங்க? உம்மும் வெளிப்படையா இருக்கு. அப்ப எண்ணுமை. சொன்னோர் ஹர்ற வருது. அப்ப வினையாளனின் பெயர். உணர்ந்தோர் ஹர் சவுண்ட் வருது. வினையாளனின் பெயர். மாக்கடல் மானவ என்னது? உரிச்சொல். பொன்னேனே போல. ஓகேவா? அது என்னது? உவம உறுப்பு பார்த்து வச்சுக்கோங்க. மலர்க்கை உவமை தொகை. மலர்க்கைனா உவமை தொகை தெரிஞ்ச விஷயம் தான். பில்வாள் உண்மை தொகை. பில்லும் வாளும் மறைஞ்சிருக்கு. அப்போ உண்மை தொகை. தவிர்க்க ஓனானா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். தவிர்க்க ஓனானா என்ன பாருங்க? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பைங்கிளி பண்பு தொகை. பைங்கிளினா பண்பு தொகை. பூவையும் குயில்களையும், முதிரையும் சாமையும், வரகும் இதெல்லாம் பாருங்க என்ன இருக்கு? சவுண்டு வெளிப்படையா இருக்கு. அப்போ எண்ணுமை. அடுத்து பாருங்க. இன்னின குரலை அப்படின்னாவே என்னது? பண்பு தொகை. பார்த்து வச்சுக்கோங்க. அதிர்குரல்னா வினைத்தொகை. அதிர்குரல்னா வினைத்தொகை. மன்னிய பெயரச்சம். மன்னிய பெயரச்சம். வெறி வெறி வெறித பாருங்க. வெறிதை வெறிதைனா சொல்லி செலப்படை. கடிகமம் கடிகம்னா கடினாவே என்னது? உரிச்சொல் தான். அப்படியே நான் வச்சுக்கோங்க. மலர்கண்ணினா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனு உடன்தொகை தொகையும். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். அடுத்து பாருங்க. எருதுகோடு. எருதுகோடுனா 6ஆம் வேற்றுமை தொகை. எருதுகோடுனா 6ஆம் வேற்றுமை தொகை. கரைப்பொருனா 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம்னா உவமை தொகை. மறைமுகம் உவமை தொகை. கருமுகில் பண்பு தொகை. கருமுகில் பண்பு தொகை. ஏன்னா கர்மை கூட்டல் முகில் பிரிப்பீங்க. வருமலை வினைத்தொகை. வருமலை வினைத்தொகை. நற்றவம் பண்பு தொகை. நற்றவம் பண்பு தொகை. செய்கோலாம்னா வினைத்தொகை. செய்கோலாம்னா வினைத்தொகை. தேமாங்கனினா பாருங்களேன். தேன் போன்ற மாங்கனி சொல்லுவாங்க. அப்போ இது என்னது? உவமை தொகை சொல்லுவாங்க. கொடியனார்னா இடைக்குறை. கொடியனார்னா என்ன பாருங்க? இடைக்குறை. எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வெண்குடை இளங்கழுகுனா இளங்கமுகுனா என்ன? பண்பு தொகை. ஓகேவா? வெண்குடை இளங்கமுகு அப்படின்னாவே என்னது? பண்பு தொகை. ஏன்னா மை வரும். பிரிச்சிங்கன்னா மை வரும் பாருங்களேன். கொள்யானை பாருங்க. குவிமொட்டு. கொள்யானை குவிமொட்டு விண்தொகை. கொள்யானை குவிமொட்டு என்ன பாருங்க? வினைத்தொகை. அடுத்து வெறியி. வெறியினாவே என்னது? வந்தாவே என்னது? சொல்லி செலப்படை தான். பிரச்சனையே இல்லை. ஓங்கிய ஹே வருது. அப்ப பெயரச்சம். அளபடை. குலா ஆத்துனா சொல்லி செலப்படை. ஓகேவா? இது என்னதுன்னா இந்த அளபடை விட்டுருங்க. குலா ஆத்துனா என்னன்னா செயலுசை அளபடை. செயலுசை அளபடை. வாயில் இலக்கண போலி. பார்த்து வச்சுங்க. வாயில் இலக்கண போலி. மாக்கால் உரிச்சொடல். மா வந்தா என்னது? உரிச்சொல் தானே. உரிச்சொற்றொடர். முழங்கிசை. முழங்கிசை இல்ல இமிலிசை வினைத்தொகை. இமிலிசைனா பாருங்க வினைத்தொகை. நெடுநிலை முன்னீர். நெடுநிலை முன்னீர்னா பண்பு தொகை. நெடுநிலை முன்னீர் பண்பு தொகை. மகிழ்ந்தோர் வினையாளனின் பெயர். மகிழ்ந்தோர் வினையாளனின் பெயர். பிறவி இருள் ஒளியமது வாழ்க்கை போர் அப்படின்னா பாருங்க உருவகம். இதெல்லாம் என்னது? உருவகம். ஓகேவா? அமுது ஒளிலாம் வரும். இங்க பாருங்க. பண்டம் பண்டமாக பிரிச்சு பாருங்க. பண்டம் பண்டம் பொருள் தருது. அப்போ அடுக்கு தொடர். வாயிலும் ஜன்னலம் சவுண்டு வெளிப்படையா இருக்கு. அப்போ எண்ணுமை. உருண்டது போனது. உருண்டது போனது. இது வந்து ஒன்றன்பால் வினைமுற்றுகள். ஒன்றன்பால் வினைமுற்று. சரிந்து வருதா? அப்போ வினைச்சம். அனைவரும் முடிஞ்சிருச்சா? அப்போ முற்றுமை. கலைய சொல்லி செலப்படை. கலையனா கடைசி வந்தா என்ன சொல்றேன்? சொல்லி செலப்படை நமக்கு சொன்னா சொல்லி செலப்படை. பெருங்கை வெண்சினை. பெருங்கை மென்சினை பண்பு தொகை. பெருங்கை மென்சினைனா என்ன பாருங்க? பண்பு தொகை. பொலிக்கும். பொலிக்கும்னா செயல் என்னும் வினைமுற்று. பொலிக்கும் பாருங்க. செயல் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி. இது புக் பேக் கொஸ்டின் தான். பிடிப்பிசினா 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை ஞாபகம். பிடிப்பசினா 6ஆம் வேற்றுமை தொகை. அன்பின்
பலவின் பால் அஃறிணை வினைமுற்று. அன்பின் பாருங்க, பலவின் பால் அஃறிணை வினைமுற்று. அடுத்து பாருங்க மூதூர் பண்புத்தொகை. மூதூர்னா என்னது? பண்புத்தொகை. அறுதுயர் வினைத்தொகை. அறுதுயர் வினைத்தொகை. கை தொழுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை. கை தொழுதுனா மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை, அப்ப தட இருக்கா, அப்போ இது உரிச்சொற்றொடர். ஓகேவா? நன்க மொழினா நன்மை கூட்ட மொழி. இது நன்மொழின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நன்க மொழி. அப்போ பண்பு மொழி, பண்பு தொகை. இது வந்து எப்படின்னா நன்மொழிங்க. ஓகேவா? இது ஒத்தகம் போறணும். நன்மொழின்னா எப்படி? நன்மை கூட்டல் மொழின்னு பிரிக்கலாமா? அப்போ பண்பு தொகை தானே. நீங்க காவராது ஒத்தகம் வரும். வியத்தல், நோக்கல், அப்புறம் உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். இது எல்லாத்துலயும் பாருங்க என்ன இருக்கு? அல்தல் சவுண்ட் இருக்குல்ல, அப்போ வந்தா என்னது? தொழிற்பெயர். அசை, நெகிழி, அப்போ ஈ வந்தா என்னது சொன்னேன்? சொல்லி செலப்படை. முடிஞ்சு. நிலைய, நிலைய, அப்போ சொல்லி செலப்படை தான். ஆக்கல், தொழிற்பெயர். இது கேட்பாங்க பாருங்க. தாளம் பூந்துரைனா வினைத்தொகை. தாளம் பூந்தொகை வினைத்தொகை. பார்த்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்போ உல் உல் அப்படின்னா என்னதுன்னா பிரிச்சு பாருங்களேன், பொருள் தரும். அப்போ இது என்னது? அடுக்கு தொடர். வளர்வானம்னா வினைத்தொகை. வளர்வானம் வினைத்தொகை. செந்தி பண்பு தொகை. செந்தினது பண்பு தொகை. வாரா ஈறுகட்ட எதுவுமே பெயரச்சம். வாரா ஈறுகட்ட எதுவுமே பெயரச்சம். கேள்வினான் வினையாளனின் பெயர். கேள்வினான் வினையாளனின் பெயர். இங்க பாருங்க, இம்மு இம்மு சவுண்ட் வெளிப்படையா இருக்கா? இங்கே பாருங்க, குண்டலமும் குலையும், குலைக்காதும்னா உம்மும் சவுண்ட் வெளிப்படையா இருக்கு. அப்போ என்ற சொல் வந்து வெளிப்படையா இருந்தா அது என்னது? எண்ணுமை. ஆடுக, ஆடுகனா வியங்கோல் வினைமுற்று. ஆடுகனது வியங்கோல் வினைமுற்று. இங்க பாருங்க, ஆடுக, தருக, பருக, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கா வருமா? கா வந்தா என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி தான். அடுத்து வண்ணமும் சுண்ணாம்பமும். வண்ணமும் சுண்ணாம்பும் என்னது? எண்ணுமைகள். வண்ணமும் சுண்ணாம்பும் என்னது? எண்ணுமைகள். பயிர் தொழில் வினைத்தொகை. பயிர் தொகை என்னது? வினைத்தொகை. காக்க என்றுனா காக்க வென்று என்பது தகுத்தல் விகாரம் சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ளதை நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. 2 முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்துடும். கண்ணீர், இது அப்படியே தாங்க இருக்கு. கண்ணீர், கண்ணீர்னா கண்ணீர் என்பது இடைக்குறை. கண்ணீர் என்பது இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை அப்படின்னா அது வினைத்தொகை. மெய்முறைனா வேற்றுமை தொகை. மெய்முறை மட்டும் பாருங்க, வேற்றுமை தொகை. இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. கை மணி, உய்முறை, செய்முறைனா வினைத்தொகை. மெய்முறைனா வேற்றுமை தொகை. கைமுறைனா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும். ஓகேவா? அடுத்து பாருங்க, காட்டல், கோடல் எல்லாமே என்னது? தொழிற்பெயர். 5ம் முற்றுமை தான். கேட்போர் அப்படின்னா வினையாளையும் பெயர். மாநகர் உரிச்சொற்றுடர். செங்கயல், வெண்சங்கு. செங்கயல், வெண்சங்கு எல்லாமே என்னது? பண்பு தொகை. அகிர்புகை கேட்பாங்க. அகிர்புகைனா 6ஆம் வேற்றுமை தொகை. கேட்டதுதான் அகிர்புகை, 6ஆம் வேற்றுமை தொகை. இது புள்ளி வரணும். மஞ்சளையும் கொண்டலமும், அப்போ உங்களுக்கு தெரியும் இது எண்ணுமை தான். கொன்றை கூடுனா 2ஆம் வேற்றுமை தொகையும். 2ஆம் வேற்றுமை தொகை. ஆள்னா அசை, இது நான் வச்சுக்கோங்க, இது பழைய புக்கில் இருக்கு. ஆள்னா அசை, அசைநிலை. கன்னி, இங்க பாருங்க, இது வந்து அண்மை என்னும் விழிச்சொல். விழிச்சொல் கூட கேட்பாங்க. விழிச்சொல், அண்மை என்னும் விழிச்சொல். ஆடுகம்னா தன்மை பன்மை வினைமுற்று. ஆடுகம்னா என்னது? தன்மை பன்மை வினைமுற்று. தாவி வினையச்சம். தாவி வினையச்சம். மாதேனா விழின்னு அர்த்தம். அம்மனா அசைநிலை. உண்டல், துஞ்சல், அல்லு வருதா? அப்ப இது என்னது? தொழிற்பெயர். முயலா ஈறுகட்ட எதுவுமே பெயரச்சம்னு அர்த்தம். முயலானா என்னது? ஈறுகட்ட எதுவுமே பெயரச்சம். வெஞ்சுவை, திம்பானது பண்பு தொகை. விரிகதிர், ஒழுகு நீர்னா வினைத்தொகை. பொற்களம், பொற்சிலம்பு அப்படின்னானது 3ஆம் வேற்றுமை உருபு பயனு உடன்தொகை தொகையும். பார்த்து வச்சுக்கோங்க. கொண்டனது பெயரச்சம். கொண்ட பெயரச்சம். கொண்டனா பெயரச்சம். அறிவும் ஒழுக்கமும் என்ன பாருங்க? எண்ணுமை. அறிவு ஒழுக்கம் வெளிப்படையாக்க இப்ப எண்ணுமை. பந்தர், இது வந்து ஈற்றுப்பொலின்னு வச்சுக்குவீங்க, அப்படிதானே? லாஸ்ட் இருக்குல்ல பந்தல், அப்போ இது ஈற்றுப்பொலி முடிஞ்சு. அறிதல், போற்றல், நினைத்தல், கேட்டல் எல்லாமே அல் வருது தொழிற்பெயர். நனினது உரிச்சொல் தானே, அப்ப நனின உரிச்சொல். மலிந்த, மண்டிய, பூத்த, பொலித்த இது எல்லாமே என்னது? பெயரச்சம். ஓகேவா?
அடுத்து பாருங்க, இடன்னா ஈற்றுப்பொலி. இடன் என்பது ஈற்றுப்பொலி. இது ஈற்றுப்பொலி தான். பொன்னகர் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனு உடன்தொக்க தொகையும். மாநகர் உருப்பலகை. அப்போ மாங்கிறது உருங்கிறது உரிச்சொல் தான். தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் எண்ணுமை. ஈகி வந்தா சொல்லி செலப்படை. அறந்திறன்னா ஈற்றுப்பொலி. ஏன்னா அறம் திறம் வரும். பிழையானா ஈறுகிட எதுவுமே பெயரச்சம். அருஞ்சமம்னா பண்பு தொகை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. அருஞ்சமம்னது பண்பு தொகை. எரிவாள்னா வினைத்தொகை. மாண்ட தவளைனா பெயரச்சம். ஒழுகுதல் ஒளிதல் என்னது ஒளிதல். ஒளிதல்னது அல்லது சவுண்ட் வருதா அப்போ தொலை பெயருங்க. உழுது 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 உழுதுங்கிறது அடுக்கு தொடர். சுடுகாடு கோல்புலி குறைக்கடல் இது எல்லாமே என்னது வினைத்தொகை. இது எல்லாமே என்னது வினைத்தொகை. நல்லாடை நல்லாடைங்கிறது பண்பு தொகை. ஓதுக பேசிடுக ஆள்க வாலியவை இது எல்லாமே வியங்கோல் வினை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க. இப்போ அடுத்து பாருங்க, அலைக்கடல் வினைத்தொகை. தமிழ் கவிஞர் இரு பெயரட்டு பண்பு தொகை. ஏன்னா பொது பெயர் முன்பு இருக்கு சிறப்பெயர் இருக்குல்ல, அப்போ இதை வச்சு நீங்க அனுப்பிச்சிடலாம். என்னது இரு பெயரட்டு பண்பு தொகை. பேரன்பு பேரன்பு நெடுங்குன்று இது எல்லாமே என்னது பண்பு தொகை. துய்த்தல் தொலைபேசி தான். இது ஓரியங்கிறது சொல்லி செலப்படை தான். கல் பண்புனா பாருங்க வினைத்தொகை. இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வினைத்தொகையிலே பாருங்களேன் வித்தியாசம் மாறிக்கிட்டே பாருங்களேன். கல் பண்புனா நம்ம பண்புனா பண்பு தொகையும் போட்டுருவோம். கல் பண்புனா அது வினைத்தொகை. நன்னாடு நன்மை கூட நாடு பிரிச்சிடலாம். இப்போ பண்பு தொகை தான். மருண்டனன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. மருண்டனங்கிறது என்னது தன்மை ஒருமை வினைமுற்று. ஓடிய ஈர்கிட்ட எதுவுமே பெயரச்சம். பெயரச்சம் ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 150க்கு மேல இருக்கும். சரிங்களா, 150 இருக்கும். இது 9th 10th கவர் ஆயிருக்கும். அடுத்த 10th 11th 12th சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும். சார் இதெல்லாம் படிச்சிருக்கோமே சார் இதுல இருந்து வந்துருமா கேட்டீங்கன்னா, இப்போ நான் புக்கில் உள்ளதான் சொல்லியிருக்கேன். புக்கை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ புக்கில் இருந்தால் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மறக்காதீங்க. ஒரு 2 3 வாட்டி ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதனால தான் நான் சொல்ல அப்படியே கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அதனால் இது ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா மட்டும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.